ஒரு பக்கம் ப்ரோக்ராம் நடக்க நாங்கள் ஒரு பக்கம் சாப்பிட உட்காந்துட்டோம். எல்லாம் குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சுனுமே வாழைப்பழம், ஜாங்கிரி, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கு தண்ணி கப்பு, அதுக்கப்புறமா வந்து காலிஃப்ளவர் தொக்கு வச்சாங்க. எனக்கு அது வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் சாப்பிட மாட்டேன்றனால. அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் வச்சாங்க. ஊறுகாய் அது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஊறுகாய் என்ன ஊறுகான்னு தெரியல. அதுக்கப்புறமா பாயாசம், அதுக்கப்புறம் சாப்பாடு, சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்பளம், ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்தது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அன்னதானம் நடக்கும். இதுக்கடையில் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வேறு கொடுப்பாங்க. ஒன்று ஸ்வீட் இருந்தால் ஸ்வீட் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா பஜ்ஜி போண்டான்னு போட்டு சட்னியோடு வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி அதுவும் அன்னதானமாக கொடுப்பாங்க. ப்ரோக்ராம் பார்த்துட்டு நடக்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்தோம். அதுக்கப்புறம் நாத்தனார் எல்லாமே வந்திருந்தாங்க. நாத்தனார், அதுக்கப்புறம் ரிலேஷன் எல்லாம் பக்கத்து தெருவில் தானே இருக்கும், எல்லாம் அதே ஏரியா தானே. எல்லாமே அப்படியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்து அதுக்கப்புறம் ப்ரோக்ராமே கொஞ்சம் பார்த்துட்டு வந்துட்டோம். நான் சாப்பிட உட்காந்தே மணி 9:30 மணி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து வீட்டுக்கு நான் வரும்போது மணி 10:45 ஆகிடுச்சு. அதான் 10:45 இருக்கும். அதனால தான் நேற்று வீடியோ எடிட் பண்ண முடியல. இந்த வீடியோ போட முடியாமல் இன்றைக்கி நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஐஸ்கிரீம் வந்து இவ்வளோ பெரிய டப்பா வைப்பாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. நல்ல பெரிய டப்பாவாக தான் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஹஸ்பண்டுக்கு அன்னதான பிரசாதமாக ஐஸ்கிரீமும் வாழைப்பழமும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வேணாம், நான் வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்தனால சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். கிளம்பி வரும்போது ரோடே காலியாக இருந்தது. அப்புறம் ரோடு ரொம்ப இருட்டாக இருக்கன்றனால யாரும் இல்லைனால நான் எங்கள் பெரிய நாத்தனார் வந்து கொண்டாந்து விடுறேன்னு சொன்னாங்க பாதி தூரம். இல்லை நீ நானே போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 3ஆம் நாத்தனார் பொண்ணுக்கும் எங்கள் ஃபஸ்ட் நாத்தனாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். நேற்று இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாயகி. பை பை.